பேரே புண்ணாக்கு சித்தர். அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. நீங்க எல்லாம் சொல்லுவீங்க மகான்களுக்கு எப்படி நோய் வரும்னு கேட்பீங்க. நீங்க எல்லாம் அப்படித்தானே கேட்பீங்க. இருக்கிறதுலே பெரிய நோயெல்லாம் யாருக்கு வரும்னா மகான்களுக்கு தான் வரும். புரிஞ்சதா? கேன்சர் வந்துருச்சு. இந்த சைடு பார்த்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு கேன்சர். எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு சைடு பார்த்தீங்கன்னா விரத்தண்டி புழு அதுல இருந்து மேல மல 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 மலன்னு தெரியும். அவர் கூட இருக்கிற சிசிய பிள்ளைகள்லாம் ஐயோ பகவானுக்கு புழு இப்படி குறையுதுன்னு சொல்லி அவங்க இந்த இடிக்கு இது வச்சு அதை ஒன்று ஒன்றா பிடிச்சி தூர போடுவாங்க. அப்ப அவர் சொல்லுவாராம், டேய் உங்களுக்கு ஏதாவது இருக்காடா, அதை தூக்கி தூர போட்டீங்கன்னா அது எங்கடா போய் சாப்பிடும், அது ஏதோ அது வகுத்து பிழப்புக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கு, அதை ஏன்டா எடுத்து தூர போடுறீங்கன்னு கேட்பாராம். எப்படி அதை ஏன்டா எடுத்து தூர போடுறீங்க, உடுங்கடாம பாடுறான். அது நாளுக்கு நாள் என்ன ஆயிடுச்சு, அது வந்து கேன்சர் நோய் புத்துங்கெல்லாம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சிசி பிள்ளைகள்லாம் கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டு போய் எப்படியாவது ஆபரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு மருத்துவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருந்திருக்காங்க. அவர் காலத்துல இந்த மருத்துவர்கள் கிடையாது இல்லையா, நாட்டு வைத்தியர்கள் தானே. அவங்களும் அதை அறுத்து எடுக்கணுங்கிறதுனால மயக்கம் கொடுக்கறதுக்கு என்னென்ன மூலிகைலாமோ கொடுத்துருக்காங்க அவருக்கு. அவர் மயக்கம் அடையணும்ல, ஒரு நாள் பூரா கொடுத்து பார்த்துருக்காங்க. அவர் வாட்டுக்கு கையை வச்சுக்கிட்டு இனத்தவோ பாட்டு படிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவங்க மருந்து கொடுத்தவங்களுக்கு கடுப்பாகி போச்சு. ஐயோ என்னையா செய்யற, நாங்க இவ்வளவு கொடுக்கமா என்னத்துக்குயா அப்படின்னா, நீ மயக்கம் அடைஞ்சாத்தாயா இதை நாங்க அறுத்து எடுக்க முடியுமா. அட பைத்தியக்காரன், நான் இருக்கிற மயக்கமே பெரிய மயக்கம், அதுக்கு எதுக்குடா காத்துக்கிட்டு இருக்க, நீ வாட்டுக்கு அறுத்து எடுறா அப்படின்னு சொன்னாராம். நான் இருக்கிற மயக்கமே பெரிய மயக்கம், நீ அதை விட்டு போட்டு என்னைய மயக்கம் அடைங்க, நீ அறுக்கணும்னா அறுத்து எடுத்துட்டு போடான்னு சொல்லி அறுத்து எடுக்க விட்டாராம். அப்போ அவர் எண்ணமும் இதுவும் அவர் யாரோட இருந்திருந்தால் அந்த அந்த இது இருந்திருக்கும். புரியுதா? அப்படியெல்லாம் இருந்து வாழ்ந்த மகான்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆமா, அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டா நம்ம எல்லாம் ஒரு தூசிக்கு கூட ஆக மாட்டோம். புரிஞ்சதா நான் சொல்றது? அவ்வளவு செல்வம் இதெல்லாம் வந்தெல்லாம் அவங்க எல்லாம் வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அது எல்லாரும் அதே மாதிரி இறைவனை சார்ந்து வாழ முடியுமானா முடியும். முடியாமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த பரதேசி தான் இருக்க முடியும், உங்களால எல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாராலையும் அதை கடைபிடிக்க முடியும். பின்தொடரணும், அதுல பயணம் பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய விதிமுறையை சரியா நம்ம கடைபிடிச்சு பயணம் பண்ணணும். இவ்வளவுதான். நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. புரிஞ்சதை நான் சொல்றது? அதனால நம்ம வந்து வாழ்க்கையில பின்னடைவு ஏற்படுறதுக்கு காரணம் சிறிய அளவுல கூட நம்ம தெய்வீக வழிபாட்டுல சரியா இல்லாததுனாலதான். இப்ப நான் சொன்னதெல்லாம் பெரிய அளவு இல்லையா? பெரிய அளவுல முயற்சி பண்ணணும், பெரிய ஒரு இதுல போகணும். ஆனா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாரு, அதெல்லாம் சிறிய அளவு. உனக்கானது மன அமைதி இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், உன் குடும்பத்துக்கு தேவையான ஒரு வருமானம் உனக்கு தேவைப்படணும். அந்த வருமானத்துக்குள்ள நீ மகிழ்ச்சியா வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும். அதுக்கான வழிமுறை என்ன, அதை மாத்திரமாவது செய்யன்னு சொல்றோம் நாங்க. அதுக்கான வழிமுறையை மாத்திரம் இறைவனை தேடு அப்படின்னு சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் நாங்க தேட மாட்டோம்ப்பா. எப்படி? அதெல்லாம் தேட மாட்டோம், அவன் வந்து கொடுக்கட்டும் அப்படின்னா எவன் கொடுப்பான் சொல்லு பார்ப்போம். எவனாவது கொடுப்பானா?
நம்ம எல்லாம் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கடன் வாங்கிட்டா கூட அந்த கடன் எப்படி தீர மாட்டேக்குன்னு தான் நம்ம பயப்படுறோம். கடன் வாங்கினது நாம தானே, நம்ம தானே. அப்போ வாங்கினவனுக்கு இந்த கடனை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள ஏன் உதயமாக மாட்டேங்குது? அந்த கடன் மேல நம்ம கவனம் வச்சு அக்கறை வச்சு அதை நம்ம வாங்கினது மாதிரி அதுக்கான வருமானத்துல 10 ரூபா வருதுன்னு வச்சுக்கோ, வருமானம் டெய்லி 1 ரூபா அதுக்காக ஒதுக்கு. 30 நாளைக்கு ஒதுக்குனா 30 ரூபா அவனுக்கு கொடுத்துடலாம். அது நம்ம கிட்ட வராது. 30 நாள் தானே, அன்னைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு நடக்கிறது என்னத்தை வாங்கணுமோ வாங்கு. எப்படி 3 நாளைக்கு முன்னாடி யோசிப்போம், ஐயோ 3 நாளைக்கு வந்துருவானே கடன் கேட்டு. 3 நாளைக்குள்ள 30 ரூபா உருவாக்க முடியுமா? ஓம் பொல்லாத நேரம் அந்த 3 நாளைக்கு உனக்கு வேலை கூட இல்லாம போயிடும், வீட்டுல இருப்ப. புரியுதா? என்ன வேலை பார்த்திருந்தாலும் சரி, அது அன்னைக்கு பார்க்க கரண்ட் இல்லாம போயிடும். கரண்ட் இல்லைன்னு அந்த வேலைக்கு போக முடியாது, வீட்டுல இருக்கணும். அவன் வார அன்னைக்கு நம்ம கையில காசு இருக்காது. அப்ப சிந்தனை செயல்பாடு, நம்ம எதை செய்யறோமோ அதை நோக்கி பின்னோக்கியும் நம்ம சிந்தனை இருக்கணும். அப்படி இருந்தா கடன் வாங்கி இதுல நம்ம பயப்படுங்கிற அவசியம் இல்லை. கடன் தீராதுங்கிற வார்த்தைக்கும் இடம் இல்லை. ஆமா, நிறைய. இப்ப நீங்க ஒரு சாதாரணமா வேலை பார்க்கறாங்க, 2 பேர் வேலை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 400 ரூபா 800 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு இல்லையா? 800 ரூபாய் அன்னைக்கே சாப்பிட்டுருவாங்களா என்ன? மிஞ்சி சாப்பிட்டா 500 ரூபாய் சாப்பிடுவாங்களா? 5 பேர் இருந்தாலும் 500 ரூபாய் தானே சாப்பிட முடியும். 300 ரூபாய் மிச்சம் தானே வரும். நம்ம கடன் வாங்கி இருக்கிறோம், அந்த 300 ரூபாய் எடுத்து அங்க போடு. அப்போ 30 நாளைக்கு 300 ரூபான்னு எவ்வளவு ஆச்சு? 3000 ரூபாய் ஆச்சு. 3000 கூட வருதா? 9000 ஆகி போச்சு. அப்ப ஒரு வருஷத்துல நீ வாங்கின கடன் அடைச்சிருவியா, அடைக்க முடியாதா? 9 வருஷமானாலும் கடன் கட்ட முடியலன்னு சொல்றீங்க, எப்படி? அப்போ வாங்கின கடன் மேல நமக்கு இருக்கக்கூடிய மெத்தன போக்கு, கவனக்குறைவு. அதனாலதான் கடன் வாங்கினவங்க எல்லாருமே தவிக்கிறதுக்கு காரணம். அதுல இன்னொரு வேலை வேற பண்ணுவோம், இந்த கடனை கட்டுறதுக்கு காசு இல்லாம இன்னொரு இடத்துல ஒரு கடன் வாங்குவோம். அந்த கடனை வாங்கி இங்க அன்னைக்கு சரி கட்டிடுவோம். சரி கட்டின 15 நாளையில அவங்க கிட்ட கட்டணும். புரியுதா? அதனால 15 நாள் வந்துருச்சு, அவன்கிட்ட கட்டணும்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், அயனார்கிட்ட போய் வாங்குவோம். ஆக மொத்தம் 6 நாளும் 6 பேர்த்திட்ட கடன் வாங்கி வச்சிருப்போம். ஆமா, யாருக்கு கடன் அடைக்க? இப்படித்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கை பயணத்துல இருக்கிறாங்க.